அவர் உடலை கொஞ்சம் பாதுகாத்திருந்தால், தன்னுடைய சுகாதாரத்தை கொஞ்சம் பேணி இருந்தால் இன்னொரு 20 ஆண்டு காலம் அவரால் உயிரோடு இருந்திருக்க முடியும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த கட்சி சுயம்புவாக விஜயகாந்தை நேசிக்கிற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கட்சி. காங்கிரஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, பல பேர் உருவாக்கலாம். கம்யூனிஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பல வரலாறு இருக்குது. ஜெயலலிதாவை நாக்க துரிச்சு யாரால் மிரட்ட முடிஞ்சது? விஜயகாந்தால் தான். கருணாநிதியை எதிர்த்து அரசியல் பண்ண முடிஞ்சது விஜயகாந்த். இதை எந்த நடிகனுக்கு இந்த வரலாறு இல்லையே. நீங்கள் விஜயகாந்த் நடிகனாக பார்க்குறீங்களோ தலைவனாக பார்க்குறீங்களோ, 2 விஷயம் இருக்குது சார். 2 விஷயத்துலையுமே அவர் குறைய சொல்ல முடியாது. ஈழத்தமிழனுக்கு சொல்லலாம் துயரம் வந்தபோது ஈழத்தமிழன் பல பேருக்கு ரகசியமாக பல உதவிகள் செஞ்சார். இது ஈழத்தமிழன் இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைவுபடுத்தியிருக்கான். கட்டுறா தாலியை, என்னடா பிரச்சனை? காசு இல்லை, பணம் இல்லை, இதாண்டா பிரச்சனை. இதாடா நான் தரேன்டா, அவனுக்கு 50,000 தரேன்டா, கட்டுறா தாலியை, போ சந்தோஷமா இருக்கு. இந்த மனசு எம்ஜிஆருக்கு பின்னாடி எங்கே, நான் யாரையும் குறைச்சி சொல்லலை. பல நடிகர்கள் இருக்காங்க, உச்சபட்ச நடிகர்கள் இருக்காங்க, 100 கோடி சம்பளம் வாங்குற ஆள்லாம் இருக்கான். அதெல்லாம் செய்யவே இல்லையே. இந்த கட்சி இன்றைக்கி ஒரு 10 எம்எல்ஏ இருந்திருக்கணும், ஒரு 3-4 எம்பி இருந்திருக்கணும், ஒரு 5-6 மேயர் இருந்திருக்கணும், ஊராட்சி தலைவர். இப்படி அந்த கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்தால் விஜயகாந்தோடைய ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடைகிறது. ரெட்ரோலெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் எல்லார் மனதை உலுக்கிய செய்தி, தேமுதிக தலைவரும் மற்றும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமானார். அந்த இறப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 71 வயசு அவருக்கு. 71 வயது. இன்னும் அவர் உடலை கொஞ்சம் பாதுகாத்திருந்தால், தன்னுடைய சுகாதாரத்தை கொஞ்சம் பேணி இருந்தால் இன்னொரு 20 ஆண்டு காலம் அவரால் உயிரோடு இருந்திருக்க முடியும். நீங்கள் நல்ல திலகாத்திரமான மனிதர், நல்ல திரைப்பட நடிகர், அரசியல் தலைவர், இன்னும் சொல்லப்போனால் நல்ல மனிதாபிமானி, நேர்மையான சிந்தனையாளன். அதை விட எதையுமே நீங்கள் மனதில் பட்டதை நேரடியாக சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர். இத்தனை தகுதிகளும் ஒரு சேர வாய்த்தது விஜயகாந்துக்கு தான். நீங்கள் இப்போ அவருடைய இயற்கை மரணம், இது இந்த கொரோனா தொற்று, இதெல்லாம் செய்தியாக்கப்படுகிறதே தவிர அவருடைய உடல் நலத்தை அவர் பேணி இருந்தால், பாதுகாத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு 10 வருடம் 20 வருடம் அவரை நம்ம விஜயகாந்தி பார்த்துருக்க முடியும். அதனால் அவருடைய உயரம், அவருடைய திரைப்படம் அனைத்துமே அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சாதனையாளனாக அவர் தன்னை பதிவு செய்து கொண்டார். நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அந்த தகுதி உடையவர் அவர் மட்டும்தான். ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை தான் என்ன சாப்பிட்றோமோ அதை மற்றவங்களுக்கும் அந்த பண்பு திரைப்படத்துறையில் யாருக்குமே இருந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் அது விஜயகாந்துக்கு இருக்குது. தன்னுடைய உதவியாளரை அடிச்சிருவாராம். ஏண்டா, என் இலையில் உள்ள அத்தனை பொருளும் கடைசி இலைக்கும் இருக்கணும், ஏன் அவன் வெறிஞ்சோத்தை சாப்பிட்றான்? வெறிஞ்சோத்தை ஏன் சாப்பிட்றான்? எனக்கு இருந்த மீன், எறா, புறா, சுறா எல்லாம் அவனுக்கும் இருக்கணும். ஏன் ஆர்டர் பண்ண மறுபடி? அவனை ஏன் இப்படி கோவப்பட்டு தன்னுடைய உதவியால் டக்குன்னு திட்டிடுவாராம், பேசிடுவாராம். இது இந்த பண்பு தான் விஜயகாந்தை எப்படி கொண்டு வந்ததுன்னா, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வந்தது. 29 எம்எல்ஏ, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இது திரைப்படத்துறையில் யாரும் எட்டாத உயரம். எம்ஜிஆர் இருந்தார்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அது அவர் அண்ணாட்ட அரசியல் கற்றுக்கிட்டார். அண்ணா பெரியார்ட்ட அரசியல் கற்றுக்கிட்டார். அதனுடைய வடிவம் தான் திராவிட இயக்கம். ஜெயலலிதா முதலமைச்சரான ஜெயலலிதா சொந்த கட்சி கிடையாது, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்? அண்ணாவிட்டிருந்து வந்தார். ஆனால் விஜயகாந்த் கட்சி
தனியாக விஜயகாந்தே உருவாக்கியது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த கட்சி சுயம்புவாக விஜயகாந்தை நேசிக்கிற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கட்சி. காங்கிரஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, பல பேர் உருவாக்கினா. கம்யூனிஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பல வரலாறு இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கலவையான வரலாறு. ஆனால் விஜயகாந்த் கட்சி தனித்துவமான வரலாறு. நீங்கள் பெரியார் இயக்கம், பெரியார் திராவிடர் கழகம் பெரியாரால் உருவாக்கப்பட்டது. நீதி கட்சியே பெரியார்கிட்ட போகுது. யோதி கட்சி நடத்தியா நீ? அந்த தகுதி உடைய ஒரே மனிதன் யார்? தந்தை பெரியார் தான். நீங்கள் பெரியார் எப்படி ஒரு சுயம்புவாக ஒரு இயக்கம் கண்டார். அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவர் காங்கிரஸ்னு ஆரம்பிக்கலை, என்ன ஆரம்பித்தார்? திராவிடர் கழகம், பார்ப்பனருக்கு எதிர்க்கக்கூடிய திராவிடர் கழகம் ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளுது. அதே போல் விஜயகாந்தும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் தமிழகத்தை ஆண்டு இருக்கும், தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும். அவரை கருணாநிதிக்கு மாற்றாக ஜெயலலிதாவுக்கு மாற்றாக பார்த்தான். விஜயகாந்தை அதிமுகவுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்கல, திமுகவுடைய தொடர்ச்சியாக பார்க்கல. எப்படி பார்த்தான்? மக்கள் ஒரு தனித்துவ ஒரு இதால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த தகுதி யாருக்குமே இல்லை. எம்ஜிஆர் சொன்னார் முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா சொன்னார் முதலமைச்சர் ஆனார், கருணாநிதி சொன்னார் முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் யாரும் வரல. ஏன் வரல? மக்கள் ஓட்டு போடலை. காமராஜ் தான் சொல்லுவார், தோற்று போயிட்டமையா 67 கூடி பேசிட்டு இருந்தாங்களாம். மிக எளிதாக சொன்னாராம், மக்கள் ஓட்டு போடலன்னு நம்ம தோற்று போயிட்டேன்னு. இதுதான் காமராஜர். அப்போது விஜயகாந்தை திமுக அதிமுக மாற்றுவா, மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளர் நோக்கி நகர்த்தலாம். ஆனால் அவரோட துரதிருஷ்டம் அதிமுக கூட்டணி சேர்ந்தார். சேரலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் தனித்துவமாக திமுக அதிமுக எதிர்ப்பதான் அரசியல் இருந்தார்னா அவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கம்பீரமான மனிதன். நீங்கள் மியாட் ஆஸ்பத்திரியிலேருந்து கம்பீரமாக நடந்து வருவான்னு எல்லாம் எதிர்பார்த்தான். கடைசி அந்த பொதுக்குழுவில் அவரை எப்படி இருந்தார் நம்ம அதை பார்த்தோம். அதை நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது இந்த சொல்லுவதும் மனிதாபிமானமாக இருக்காது. அது விஜயகாந்துக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்காது. நீங்கள் எம்ஜிஆருக்கு பின்னாலே பல விஷயங்கள் இருக்குது, நம்ம அதையும் சொல்ல முடியாது. அதனால் அண்ணாவுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர்களுடைய சிறப்புகளை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அவர் கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறாருங்க, இந்த தைரியம் அவனுக்கு வந்துதான். 100வது படம் என்ன படம்? கேப்டன் பிரபாகரன். உண்மையான பிரபாகரன் எங்கே இருக்கார்? ஈழத்தில் இருக்கார். 10 கோடி தமிழருக்கு அவர் தான் தலைவன், அதில் மாட்டு கருத்து இல்லை. தன்னுடைய பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பிரபாகரன் வச்சிருக்காரு. விஜய் பிரபாகரன் வச்சிருக்காரு. கேப்டன் பிரபாகரன் படம் இந்த கட்சி அவனுக்காக வந்துதா? நான் யாரும் சொல்ல விரும்பல. உச்ச நடிகர் எவ்வளோ பேர் இருக்கான், ஒரு 100 கோடி ரூபா ஒரு படம் எடுக்க முடியும். ஆனால் எடுக்கலையே. அது யாருக்கு அந்த தைரியம் வந்தது? விஜயகாந்துக்கு தான். ஜெயலலிதாவை நாக்க துரிஞ்சு யாரால் மிரட்ட முடிஞ்சது? விஜயகாந்தால தான். கருணாநிதியை எதிர்த்து அரசியல் பண்ண முடிஞ்சது விஜயகாந்த். இதை எந்த நடிகனுக்கு இந்த வரலாறு இல்லையே. நீங்கள் விஜயகாந்த் நடிகனாக பார்க்குறீங்களோ தலைவனாக பார்க்குறீங்களோ, 2 விஷயம் இருக்குது சார். 2 விஷயத்துலையுமே அவர் குறைய சொல்ல முடியாது. நடிகர் சங்க தலைவனாக இருக்கிற பொழுது எல்லா கடையும் அந்த அளவு அடைச்சார். எல்லாருக்கும் கல்யாணமும் எவன் எந்த பிரச்சனையும் போனாலும் அடுத்த நிமிஷம் சால்வு. அதே போல தான் அரசியலும். நீங்கள் திமுக அதிமுக 2 மிரண்டு போனே இருந்தானுங்களே. எந்த நடிகனுக்காக இப்படி ஒரு சிறப்பு இருந்ததா? நீங்கள் எந்த நடிகனை உச்ச நடிகை யாரோ இருக்கட்டும், அந்த நடிகனை பார்த்து திமுக அதிமுக பயந்துதா? இந்த தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி ஜெயிக்குங்கிற நிலைமை இருந்ததா? தேமுதிக கூட்டணி சேரலைனாலும் ஜெயிக்குங்கிற நிலைமை 2016 காமிச்சார். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்கியதனுடைய விளைவு தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் தேமுதிக திமுகவோட இருந்து அதிமுக தோற்று போயிருக்கும், ஜெயலலிதாவுடைய அரசியல் இல்லாமல் போயிருக்கும். இதை விட இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, விஜயகாந்துக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் உலக அரசியல் பேசுவான் இல்லையா? அமெரிக்காவை எதிர்ப்பான், பிரிட்டனை எதிர்ப்பான், உலக அரசியல் கம்யூனிஸ்டுகள் பூரா விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. நடந்ததா? 2016 மக்கள் நல கூட்டணியில் கோயம்பேட்டில் போய் எல்லா சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட் பூரா அங்கே காத்து கிடந்தான். யாரை தலைமை தாங்க சொன்னான்? விஜயகாந்த் அவர்கள். கம்யூனிஸ்டுக்கு யார் தலைமை தாங்கிறா? விஜயகாந்த். நடந்ததா இல்லையா மக்கள் நல கூட்டணி? இந்த வரலாறு எந்த நடிகனுக்கு அது வருமா? விஜயகாந்த் இந்த நேரத்தில் நம்ம
இப்போ பல விஷயங்கள் இருக்குது. அவருடைய பலவீனங்கள் நிறைய விஷயம். அந்த கட்சி அவருடைய மனைவி இன்றைக்கி கொண்டு வந்து முட்டுச்சந்தில் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா. ஆனால் அவர் இருந்திருந்தால், சரியான முடிவெடுத்திருந்தால், விஜயகாந்த் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்காமல் பல பேர் அரசியலில் அழிந்து போனதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லின் செல்வர் சம்பத், இளங்கோனுடைய அப்பா முதல்ல திமுகவை எடுத்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தார். அதுதான் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது. ஆனால் வரலாற்றால் மறைந்து போய்விட்டது. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்றாக, அதிமுகவுக்கு மாற்றாக நான் தாண்டா முதலமைச்சர் வேட்பாளர், இந்த கட்சி தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்களோடு இருக்குன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி யாருடைய பட்டியலில் வந்திருப்பார்? சட்டசபையில் யாருடைய குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, அண்ணா, இவங்கெல்லாம் முதலமைச்சர் பட்டியல். கருணாநிதி, ஜெயலலிதா அந்த வரிசையில் வந்திருக்கு. அப்போது அவருடைய அவர் என்ன பண்ணார்? அதிமுகவோட கூட்டணி வச்சார். கூட்டணி வைக்காமல் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு தேடுறானே மக்கள் திமுக அதிமுக மாற்று ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறானே மக்கள். தேடுறானா இல்லையா? கண்டிப்பாக. என்னடா திமுக ஓட்டு போடுறோம், அதிமுக ஓட்டு போடுறோம், இதை விட்ட வேறு ஆள் இல்லையா? தேடுறானே மக்கள். அப்போ மக்கள் தேடுறான்னா ஒரு கட்சி தேவை தானே. விஜயகாந்த் அதே கம்பீரத்தோடு இன்றைக்கி 2011 இருந்த திமுகவோட அதிமுக கூட்டணியே வேண்டாண்டா, உங்கள் 2 பேரும் நான் தாண்டா எதுக்க போகிறேன், மக்கள் நம்புனானா இல்லையா? 14% வாக்கு வந்ததா இல்லையா? திமுக 50 ஆண்டு காலம், அதிமுக 50 ஆண்டு காலம், திமுக 75 ஆண்டு காலம், 49 ஆரம்பித்த கட்சி. இந்த கட்சிக்கு ஈக்குவலாக 2004 ஆரம்பித்த தேமுதிக 2 பேரும் சிம்ம சொப்பனமாக இருந்தது இல்லையா? ஆமாம். அப்போது விஜயகாந்த் பழைய கம்பீரத்தோடு இருந்திருந்தார்னா 2011 திமுக அதிமுக எதிர்ப்பதை இன்று வரை விரைவுபடுத்தியிருந்தா 2023, 24, 25, 26 தேர்தலில் விஜயகாந்த் தான் முதலமைச்சர். இதுக்கப்புறம் இந்த கட்சி எப்படி தொடரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, விஜயகாந்த் என்னைக்கு மருத்துவமனைக்கு போனாரோ அந்த கட்சி அன்றைக்கி மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இதோட அவ்வளோதான். அந்த கட்சியில் வெளியேறிட்டானே, யாருமே இல்லையே. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் தான் இன்றைக்கி திமுகவில் பெரிய தலைவனாக இருக்கான், அதிமுகவில் இருக்கான். இன்றைக்கி பல பேர் இந்த நீங்கள் அதிமுகவில் இருந்த மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக இருந்தார். அவர் எந்த கட்சியில் இருந்தார்? தேமுதிக எம்எல்ஏ சந்திரகுமார், ஈரோடு சந்திரகுமார், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவங்களாம் எங்கே இருந்தாங்க? தேமுதிகவில். இப்போ திருப்பூரில் மேயராக இருக்கார் தினேஷ்குமார், தேமுதிக மாவட்ட செயலாளர். சுந்தரராஜன், அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன், எல்லாம் 29 எம்எல்ஏ. எங்கே இப்போ 29 எம்எல்ஏ, 30 எம்எல்ஏ, 60 எம்எல்ஏ ஆகிருக்கணுமா இல்லையா? அவர் மருத்துவமனைக்கு போகும்போது பிரேமலதா கட்சியை எங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு? மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. நம்ம அதை அந்த அம்மாவை நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ண வேண்டாம். ஏன்னா விஜயகாந்த் தான் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இன்றைக்கி அவர் மரணமடைந்திருக்கார். இந்த நேரத்தில் நம்ம அந்த அவருடைய மனைவி பற்றியோ மச்சானை பற்றியோ பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த கட்சிக்கு சொந்தக்காரர் அவர் தான், அவர் மட்டும்தான். அந்த கட்சியை உருவாக்கியதும் அவர் தான், அந்த கட்சியினுடைய அடையாளம் அவர் தான். இன்றைக்கி அது அவருடைய உடல் மேலே அந்த அவருடைய கொடி போர்த்தப்பட்டிருக்கும். அவர் செஞ்ச நிறைய நன்மைகள் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஒரு சில நன்மைகள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அது என்னதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது நீங்கள் அப்படி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஈழப் பிரச்சனை நடந்தது 83 தான் உலகம் பூரா தெரிஞ்சுது. ஈழத்தமிழம் பூரா அகதியாக வந்தான். அகதியாக வந்து அகதி முகாமில் தான் சாப்பிட்டுட்டு கிடக்கான், இன்னும் கிடக்கான். அப்படி பல பேர் படிக்க வந்தவனை, படிக்க போனவனை, வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்கிறவன் எப்படியா விஜயகாந்தை பார்த்துட்டா, ஐயா எனக்கு சொந்தக்காரன் லண்டனில் இருக்கான், என் சொந்தக்காரன் ஃப்ரான்ஸில் இருக்கான், டென்மார்க்கில் இருக்கான், சுவிஸில் இருக்கான், இத்தாலியில் இருக்கான், நான் போகணுவியா, ஒரு 50,000 ரூபா டிக்கெட் இருந்தால் ஃப்ளைட்டில் ஏறி போயிடுவேன். பல பேருக்கு நீங்கள் 50,000 ஃப்ளைட் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்
இது எந்த நடிகனாவது செஞ்சுருக்கானு தேடி பாருங்க. வரலாற்று பஸ் டிக்கெட்டே வாங்கி கொடுக்கலீங்க. யோ நான் வடபள்ளியிலேருந்து கேகே நகர் போனவியா, பஸ் டிக்கெட்டே வாங்கி கொடுக்கல, டவுன் பஸ் டிக்கெட்டே வாங்கி கொடுக்கல. அந்த என்ன பண்ணார், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்தார். அப்போ இதெல்லாம் வெளியில் தெரியல. ஈழத்தமிழனுக்கு சொல்லொன்னா துயரம் வந்தபோது ஈழத்தமிழன் பல பேருக்கு ரகசியமாக பல உதவிகள் செஞ்சார். இது ஈழத்தமிழன் இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைவுபடுத்தியிருக்கான். இந்த படம் கேப்டன் படம் எடுக்கிறதுக்கு உந்துதலே அதுதான். இந்த பையன் பிறந்த உடனேயும் பிரபாகரன் பேர் வைக்கிறதுக்கு உந்துதலே அதுதான். ஈழ போராட்டம் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு. அப்போது எப்படியாவது அந்த தலைவர் அந்த நாட்டை பிடிச்சிடணும், பல பேர் ரத்தம் சிந்துறான், சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடுறான். அதனால் எவன் வந்தாலும் சரி இடக்கை கொடுப்பது வழக்கை அறியாமல் கொடுப்பது தான் வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அது எம்ஜிஆர் தான் அது உரையாளர். பிரபாகரன் எம்ஜிஆர் இப்படி கைகிட்டு தான் நிற்பார். நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதே போல் பிரபாகரனுடைய தம்பிகள் யார்கிட்ட வந்தான், விஜயகாந்த்கிட்ட வந்து பல உதவிகளை வாங்கிட்டு போயிருக்கான். இதுதான் அவருடைய பல சிறப்புகள், இதுதான் அவருடைய சிறப்பு. சார் 2 நாளைக்கு முன்பு கூட நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு வந்து 12 லட்ச ரூபா கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது விஜயகாந்தை பொறுத்தவரை சக கலைஞன் பாதிக்கப்பட்டால் திரைப்பட நீங்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல பேர் உதவி கேட்டு போய் நடிகர் சங்க நிதியிலிருந்து உதவி செய்ததை விட தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்து உதவி செய்தது தான் நிறைய இருக்குது. அந்த ப்ரொடியூசர்கிட்ட கூட சொல்லுவார், அவனுக்கு ஒரு 3 லட்சம் கொடுத்துரு, அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துரு, என் சம்பளத்தில் குறைச்சி. இது அவரால் பலன் பெற்றவர்கள் பல பேர் அப்படி உண்டு. நீங்கள் ஒரு துணை நடிகை, அந்த அம்மா தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும்னு வருது, திருமணம் நின்று போச்சுன்னு வருது. என்னன்னு கேட்குறாரு. நான் மண்டபம் சத்திரம் கித்திரம் எல்லாம் ஏற்பாடு இப்போ பெண் வீட்டிலே செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நான் நகை 10 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டேன். இது நடந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி. என்னால் பணம் புரட்ட முடியல, அதனால் கல்யாணம் நின்று போயிடுச்சு. அறிவு கட்டவில்லை, என்கிட்ட முதல்ல வந்திருக்க வேண்டியது தானே. அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு துணை நடிகை பேர் சொன்னாங்க, இது பழைய செய்தி. அறிவு கட்டவில்லை, நீ ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி நானே மாப்பிள்ளை வீட்டு நம்பரை கொடு, அப்போ போனை கொடு, ஆளை கொடு, கூப்பிட்டு போய் நான் கூப்பிட்டுவோம். அவங்களும் திரைப்பட நடிகர்கள், துணை நடிகர்கள் போய் காரை அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்துட்டானுங்க. எங்கே நடிகர் சங்க கட்டடத்தில். வா, ஏன் தாலி கட்டலை, எங்களுக்கு செலவு பண்ண முடியாது, அவங்க தான் சத்திர செலவு, சாப்பாடு எல்லாத்துக்கும் துணி கிணி மணி எல்லாம் அவங்க தான் செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்களால் செலவு பண்ண முடியாது. அவங்க இப்போ கடைசியில் செலவு பண்ண முடியலன்னு அவங்களே நிறுத்திட்டாங்க. அதனால் நின்று போச்சு கல்யாணம். ஏன்டா எளிமையாக பண்ண வேண்டியதாண்டா, கோயிலை வச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதாண்டா. மண்டபத்தில் கல்யாணம் பண்ணால் தான் நீ குடும்பம் நடத்துவியா? நாயை யாரை? மாப்பிள்ளைய இல்லை, அவங்க தான் மண்டபம் முடிக்கிறோம் நாங்கள் சொன்னாங்கடா. அந்த கூட இருந்த பஞ்சாயத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு ஒரு சினிமா ரிப்போர்ட் எனக்கு சொன்னது. ஏண்டா நான் இப்போ என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஊரே திரட்டியாக கல்யாணம் பண்ணேன், போய் பார்த்தா பிடிச்சிருச்சு, கட்டுறா தாலியன்ட்டேன். நீ கட்டுறா தாலியை எங்கே? அங்கேயே போய் 2 மாலை வாங்கிட்டு வாடா, அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு வா, வேட்டையை கட்டு, புடவையை கட்டு, நீ புடவையை கட்டு. எங்கே? நடிகர் சங்கத்திலேயே நேரத்தை பாரு, சோசியத்தை கூட மந்திரத்தை கூப்பிடு, அவனை கூப்பிடு, விட்றா கட்டுறா தாலியை. இந்தா என்னுடைய அன்பளிப்பா, இந்தா 50,000 வச்சுக்கோ. எங்கே? அங்கேயே நடிகர் சங்கத்திலேயே. இப்போ திருப்தியாடா, முடிஞ்சு போச்சு. ஒரு கல்யாணத்தை, நின்று போன கல்யாணத்தை எவ்வளோ நிமிஷத்தில் நடத்துறாரு பாருங்க. டக்கு டக்குன்னு நடந்தா. ஒருத்தன் போனால் பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தான், ஒருத்தன் போனால் மாப்பிள்ளைக்கு வேட்டி வாங்கிட்டு வந்தான், மாலை வாங்கிட்டு வந்தான். இப்போ பொண்ணு விட்டு 10 பேர் வந்துட்டா, 10-20 பேர் வந்துட்டான். எங்கே? நடிகர் சங்க கட்டணத்துலையே. கட்டுறா தாலியை. என்னடா பிரச்சனை? காசு இல்லை, பணம் இல்லை, இதாண்டா பிரச்சனை. தாடா நான் தரேன்டா, அவனுக்கு 50,000 தரேன்டா, கட்டுறா தாலியை, போ சந்தோஷமா இருக்கு. இந்த மனசு எம்ஜிஆருக்கு பின்னாடி நம்ம எங்கே, நான் யாரையும் குறைச்சி சொல்லலை,
பல நடிகர்கள் இருக்காங்க, உச்சபட்ச நடிகர்கள் இருக்காங்க, 100 கோடி சம்பளம் வாங்குற ஆள்லாம் இருக்கான். அதெல்லாம் செய்யவே இல்லையே. யார் செஞ்சா? விஜயகாந்த் தான். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை அதே மாதிரி சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்கில் வார் வந்தப்போ யுத்த நிதி வேணும், கார்கில் நிதி வேணுங்கிறாங்க. ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்தி அரசுக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டு ஸ்பான்சர் பூராமே கார்கில் நிதியாக கொடுத்துருங்கன்னார். திரைப்பட அப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கிற இது அவருடைய உண்மையான தேசபக்தியை பிரதிபலிக்குது. அதே போல் நீங்கள் கூட்டணி சேரணும் முடிவு பண்ணியாச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் கூட யார் கூட்டணி சேருவாங்கிறது பரபரப்பாக பார்க்கப்படும். அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டில் கண்டிப்பாக இருப்பான். எம்ஜிஆரோட சிபிஎம் 2 பேர் நிரந்தரமாக, அவர் யார் விலகி போனாலும் கம்யூனிஸ்டுகளை விடவே மாட்டார். நீங்கள் அதே போக்கு கம்யூனிஸ்டுகள் தான் ஏழை எளியவனுக்காக போராடுறான். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னோட கூட்டணி வச்சுக்கணும்னு பல முறை கம்யூனிஸ்ட் தலைவரோட ஃபோனில் பேசுகிறார். சிபிஎம்மோட கம்யூனிஸ்ட் கூட இருக்கணும் ஐயா. எப்போ அந்த மக்களோட கூட்டணி வந்ததில்லை, அதில் கம்யூனிஸ்ட் இவ்வளோ தூரம் விரும்பி கம்யூனிஸ்டுகளை கூட்டணியில் வைத்துக்கொள்வது எம்ஜிஆருடைய சிறப்பு தான். அதே போல் கம்யூனிஸ்டுகள் தான் நீங்கள் கொங்கு பெல்ட்டில் அருந்ததியர் சமூகம் இருக்குது. அவங்க பூரா நீங்கள் அந்த மத்தளம் அடிப்பாங்க. ஆமாம். நீங்கள் அந்த மத்தள சின்னத்தை கேட்டு வாங்குறார். விஜயகாந்த் என்ன சின்னம்? தேமுதிகக்கு மத்தள சின்னம். அருந்ததியர் மக்களுடைய சின்னம்தான் மத்தளம். நீங்கள் அந்த மாட்டுத்தோளில் மத்தளத்தை வைப்பாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்ட ஆள் யார்? விஜயகாந்த் தான். அந்த மத்தள சின்னத்துக்கு தான். நீங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அருந்ததிய மக்கள் அங்கே கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. எங்கே? அந்த கொங்கு பெல்ட்டில். இப்போ பெரிய ஜாதி கவுண்டரு, கீழ் ஜாதி அருந்ததியர். செருப்பு தைக்கிறாங்கல்ல, செருப்பு தைக்கிற மழை ஆடுறவங்க. அப்போ அந்த வாக்கு எம்ஜிஆருக்கு எப்பவுமே இருக்குது. மதுரை வீரன் படம் நடித்தார்ல எம்ஜிஆர், அதில் மதுரை வீரன் யார் இருப்பா? அருந்ததியர் தான். அதே அந்த மதுரை வீரன் ஓட்டு பூரா எம்ஜிஆர் தான் விழுங்க. அருந்ததியர் மக்கள் ஓட்டு பூரா எம்ஜிஆர் தான் விழுங்க. அதுக்கு அடுத்தபடி யாருக்கு விழுந்தது? விஜயகாந்த். எம்ஜிஆர் ரெட்டையில சின்னம் வாங்கினார். ஆனால் விஜயகாந்த் என்ன சொன்னான்? மத்தள சின்னம் தான் அருந்ததியர் மக்களுடைய சின்னம். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தான் வளரும். சிபிஎம் எங்கே வளரும்னா நீங்கள் அருந்ததியர் மக்களுக்கு தான் வளரும். அருந்ததியர் மக்களுக்காக தான் போராடுவான். அதாவது சுமை தூக்குவோர் சங்கம், வண்டி இழுப்போர் சங்கம், இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்றது அங்கே தான். இந்த ஒட்டுமொத்த வாக்கையும் நீங்கள் விஜயகாந்த் வாங்கினார். அதில் தான் 14% வாக்கு வங்கி. திமுக அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி 20%. இதுக்கு திமுக 75 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டுருக்கு. 1949 ஆரம்பித்தது திமுக, 49, 50, இன்றைக்கி வருஷம் 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம். அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது 72. இப்போ அது 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் ஒரு கட்சி, 75 வருஷம். இந்த கட்சினால தான் 20% வாக்கு வங்கியை நிலையை நிறுத்தி வைக்க முடிஞ்சது. ஆனால் 2004 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2014 10 வருஷத்தில் 14% வந்தது. அப்போது 10 வருஷத்தில் 14% வந்தால் இன்னொரு 5 வருஷத்தில் 20% வந்துடும். 20% யாருக்கு திரும்புதோ அவங்க தான் இன்றைக்கி முதலமைச்சர். அதிமுக திமுகவுடைய வெற்றிக்கு பின்னாடி 20% தான் இருக்குது. முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், அதான் சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், இவங்க தான் 20%. திமுக 20, அதிமுக 20, 40%. இந்த 20% எந்த பக்கம் போதோ அவங்க தான் அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வர முடியும். அந்த 20% நோக்கி விஜயகாந்த் நகர ஆரம்பித்தார். 14 மக்கள் நல கூட்டணி 14, 16, இப்போ 21 விஜயகாந்த் அதே கம்பீரத்தோட அதே அரசியல் பண்ணியிருந்தா 20%. 26 முதலமைச்சர். அது அவருடைய உடல்நிலை, அவருடைய மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு போன பிறகு அவர் மனைவி, மச்சான், நம்ம அதை போய் இப்போ பேச வேண்டாம்.
கட்சியும் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி அவர் மரணமடைந்த இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு 15 எம்எல்ஏ, ஒரு 3-4 எம்பி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? 2004 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2011 29 எம்எல்ஏ, பிரதான எதிர்க்கட்சி தலைவர், 14% வாக்கு வங்கி. மரணமடைகிற பொழுது நீங்கள் அந்த கட்சி மனைவி மச்சானம் நீங்கள் சைபர் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. இந்த கட்சி இன்றைக்கி ஒரு 10 எம்எல்ஏ இருந்திருக்கணும், ஒரு 3-4 எம்பி இருந்திருக்கணும், ஒரு 5-6 மேயர் இருந்திருக்கணும், ஊராட்சி தலைவர். இப்படி அந்த கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்தால் விஜயகாந்தோடைய ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த கட்சி இப்போது வலுவிழந்து அவர் வலுவிழந்து போனதைப் போல் அவர் நீங்கள் இப்போ மியாட் மருத்துவமனையில் கொரோனா தொற்று, உடல்நிலை சரியில்லை, சிறுநீரகம் செயலிழந்து போனது, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த கட்சி, அவரால் வளர்த்தப்பட்ட கட்சி, அவரால் தூக்கி நிறுத்தப்பட்ட அந்த இயக்கம், அந்த தொண்டர்கள் அத்தனை பேர் இப்போ எங்கே இருக்கான்? திமுக அதிமுக போயிட்டான். ஒரு வருடமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. பல பேர் இன்றைக்கி பெரிய பெரிய தலைவராக இருக்கான் அந்த கட்சியில். விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி பல இடங்களில் பல கட்சி பெரிய பெரிய தலைவராக இருக்கான். இந்த சொல்ல திருப்பூர் மேயர் தினேஷ்குமார், திமுக மேயர் இன்றைக்கி இருக்கார்ல, மாநகராட்சி மேயர், விஜயகாந்த் கட்சி தொண்டன், ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவன். ஆமாம். அப்போ இது போன்ற பல பேர், மைக்கேல் ராய் பம்பாயில் பெரிய பட தயாரிப்பாளர், அருண் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன், அதிமுக ஆட்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். மாஃபா எல்லாம் எங்கே இருந்தவங்க? விஜயகாந்த் தேமுதிகவில் இருந்தவர்கள். அப்போது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அடையாளம் கொடுத்தவர், அந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர், நீங்கள் உச்சாணிக்கு அனுப்பப்பட்டவர். இப்படி பல பேருடைய வாழ்க்கை நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம் இந்த விஜயகாந்த் தேமுதிக தான். ஆனால் இந்த தேமுதிக விஜயகாந்த் இப்போ அவருடைய மரணம் நம்ம இறுதியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த வேளையில் மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, அதிகாரத்துக்கு வருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு நம்மளும் ரெட்ரோலெக்ஷன் டீம் சார்பாக வேண்டிக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலெக்ஷன் சார்பாக நன்றி, வணக்கம்.